திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் நிதியுதவி என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். பாஸ்கர் வணக்கம். பாஸ்கர், தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் திண்டுக்கல்லில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிதியுதவி. இது தொடர்பான மேலும் விவரங்கள். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில நேற்று இரவு 9:30 மணியளவுல எதிர்பாராததாக ஏற்பட்ட தீ விபத்துல யாடிப்பம்பு பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவரும், அதே போல மாரியப்பன், தேனி மாவட்டம் அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்த சிறுமி, அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ராஜசேகர், இவர்களெல்லாம் கோபிகா ஆகியோர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்த நிலையை தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விபத்துல படுகாயமடைந்து அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை வழங்குவதற்கும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். தீ விபத்துல உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொது நிவாரணத்திலிருந்து தலா 3 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். பலத்த காயமடைந்து தீயில் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதற்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்றவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.